Hi friends, welcome to Wahi channel. இப்போ இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஃப்ளவர் வாஸ் ஒன்று பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு சாண்டல் கலர் ஒயர் எடுத்துர்க்கறேன். இந்த ஒயரை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளவர் வாஸ் பின்ன போறோம். சாண்டல் கலர் வச்சு பின்னினா நல்ல சூப்பரா இருக்கும் அந்த கோன் மாடல் உள்ள ஃப்ளவர் வாஸ்க்கு. அதுக்கு அந்த ஸ்கேலுக்கு 4 அடியில 15 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். 15 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல தான் ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து கூட பின்னுற மெத்தட் தான் ஸ்டார்டிங் லைன் மட்டும் வரும். ரன்னிங் ஒயர் வந்து நம்ம வந்து ஒயரை அந்த கட் பண்ண ஒயரை அளந்து போடுவோம் இல்லையா, இதுக்கு அப்படி போட வேண்டாம். கொஞ்சம் காணு விட்டுட்டு நம்ம அந்த ரன்னிங் ஒயரை இதில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த சைடு கொஞ்சம் காணு விடுறதுமே இதில் நான் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருக்கேன். நீங்கள் இதுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கலாம். ஏன்னா இது லாஸ்ட்டு உள்ளே தான் அந்த ஒயரை சொருவ தான் போகிறோம். பாருங்கள், ஒயரை ஒவ்வொன்றா சமமாக எப்போதும் கூடைக்கு போடுற மெத்தட்லேயே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஒயருமே அந்த ரன்னிங் ஒயரில் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் செக் பண்ணியே அந்த 15 ஒயருமே ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இதே மெத்தட்லேயே இந்த ஒயரை பூராத்தையும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு லைன் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் ஒயர் வந்து தேவைப்படாது. அந்த ரன்னிங் ஒயர் இந்த இடது பக்கம் இருக்குது பாருங்கள், அதை இந்த ஒயருக்கு சமமாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு தான் பின்ன போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் ஒன்றும் தேவைப்படாது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த விட்டோம் பாருங்கள், அந்த லைனு ரன்னிங் ஒயரை அளவெடுத்து விட்டோம் பாருங்கள், அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேருந்து இந்த லாஸ்ட்டில் உள்ள 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ரன்னிங் ஒயர் இந்த ஒரு நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், ஒரு சைடு ஒயர் இந்த சைடு வருது பாருங்கள். இதை தான் ரன்னிங் ஒயராக வச்சு இந்த லைன் பூரா போட்டுட்டு வரணும். அந்த லாஸ்ட் 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒயர் வந்து இந்த சைடு நாட் போடுறதுக்காக தன்னால் வரும். நம்ம அதை பிடிச்சி அந்த ஒயரை வச்சு நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ரன்னிங் ஒயர் தேவையில்லை. அந்த நாட் போட்ட ஒயர்லேயே வச்சு இந்த ஃபுல்லும் நம்ம நாட் போட்டுக்கணும். நம்ம நாட் போட நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே அந்த ஒயரை வச்சு ஃபுல்லும் அது வரைக்கும் போட்டு கொண்டு வரணும். பாருங்கள், ஒரு லைன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. இந்த ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூடைய அந்த பக்கம் உள்ளதை நம்ம திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், லாஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து நாட் போட்டாலே அதே மாதிரியே 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் நாட் போடுறதுக்கு இந்த ஒயர் வந்து அதுவே வரும் பாருங்கள். நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒயர் இப்படி நமக்கு ஒரு நாட் போட்டோன்னா இந்த சைடு ஒயர் ஒன்று வருது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி வச்சு இந்த சைடில் உள்ள ஒயருக்கு பூராமே நாட் போட்டுக்கணும். அப்படியே அந்த 15 ஒயரையுமே நாட் போட்டு நம்ம அந்த பக்கம் அதோட நிறுத்திடணும். மீதி வந்து ஒயர் கரெக்டாக நமக்கு உள்ள சொருகிற அளவுக்கு தான் ஒயர் வரும். மீதி இருக்கிற ஒயருமே எதுலேயுமே ஒயருமே அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து ஒரு லைன் ஃபஸ்ட்டு நடு லைன் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு விட்டது. அளவெடுத்து விட்டோம் பாருங்கள், அந்த ஒயரை நம்ம இந்த சைடில் உள்ள எந்த சைடுனாலும் இதில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த சைடில் இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஒயரை பிடிச்சி நம்ம இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு மேலே உள்ள ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டோன்னா ஒயரை வந்து நமக்கு இந்த சைடாக கொண்டு வரும். பாருங்கள், இதே மெத்தட்லேயே நம்ம அந்த நாட்டு வந்து போட்டு லாஸ்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஒயர் இருக்கும், இந்த சைடு ஒரு ஒயர் இருக்கும். இந்த கோன் சேஃபுக்கு நமக்கு கீழே வந்து இதில் வந்து வரணும். அதுக்கு தக்கன நமக்கு வந்து நாட் போட நமக்கு அந்த ஒயரே கரெக்டாக வரும். இந்த இண்டு சேஃபுக்கு வரும். அதை பிடிச்சி நம்ம நாட் போட நமக்கு வந்து இந்த சேஃப் வந்து வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த சைடு நாட் போடுறதுக்காக நம்ம நடுஸில் ஒரு நாட் போட்டோம் பார்த்தீங்களா, போட்டதுக்கப்புறம் ஒரு ஒயர் அந்த பக்கமும் ஒரு ஒயர் இந்த பக்கமும் வந்துடுது. பாருங்கள், இப்படி இந்த நீல வாக்குக்கு அந்த ஒயரை வச்சு நம்ம அந்த நாட்டு பூராத்தையும் போட்டுக்கணும். பாருங்கள், இது ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்புறம் இந்த 2 ஒயர் கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி நாட் போட்டுக்கணும்.
இதில் இந்த ஒயரையே நமக்கு வந்து சொல்ல உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நமக்கே அந்த ஒயர் வந்து கரெக்டாக வரும். நம்ம என்னென்ன மெத்தடில் அடுத்தது என்னென்ன ஸ்டெப்பில் போடணுங்கிறதே நமக்கே நல்லா தெரிய வரும். நடு சென்டரில் ஒவ்வொரு நாட்டாக போடுற மாதிரி வரும். அந்த ஒரு நாட் போடுறது வந்து இந்த சைடும் நமக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் உள்ள அந்த கோன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு இந்த பக்கமும் நமக்கு ஒயர் எடுத்து கொடுக்கும். அந்த ஒயரை வச்சியே நம்ம வந்து லைனாக லென்த்தாக போட்டு அந்த 15 ஒயர் முடிகிற வரைக்கும் போடுற மாதிரியே தான் வரும். நான் சொல்ல உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ அந்த கூட இந்த மாடல் ஃப்ளவர் வாஸ் உங்களுக்கு பின்னணும்னு தோணுச்சுல, நீங்கள் போடச்சில பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வரும் அது பின்ன. ஏன்னா நம்ம நாட் போடச்சில அந்த ஒயரே நமக்கு எடுத்து கொடுக்கும். இந்த சைடு ஒயர் இருந்தால் போது பாருங்கள், ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒயர் இந்த சைடு வருதா, அப்போ இதை பிடிச்சி தான் நம்ம நாட் போடணுங்கிறதே நல்லா ஈஸியாக நமக்கு புரியும். இந்த கோன் மாடலில் வந்து இந்த ஃப்ளவர் வாஸ் பின்னுறது வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுப்பாங்க முந்திலாம். இப்போ தான் அந்த ஒயர் பின்னுறதுலாம் அவ்வளோ சொல்லி கொடுக்கல. நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கிடணுன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் இல்லைனா கிளாஸ் இதுக்குன்னு தனியாக கிளாஸ் வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்களே. ஆனால் ஸ்கூல் டைத்துலேயே எங்களுக்கெலாம் இது சொல்லி கொடுத்தது தான். அந்த ஃப்ளவர் வாஸ் ஸ்டார்டிங்லலாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தான் இதெல்லாம். நமக்கு இது பின்னுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சம் நேரத்தில் பின்னி முடிச்சிடலாம். எதையுமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ரன்னிங் ஒயர் அதெல்லாம் கிடையாது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரையவே ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த கிராஸ் கூடலாம் பின்னுவோம் பாருங்கள், அந்த மெத்தட்லேயே தான் பின்னுற மாதிரியே தான் வரும். அந்த சைடு மட்டும் நம்ம அந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த சைடு மட்டும் தான் லென்த் நீள ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். இந்த சைடு நம்ம அந்த கோன் வந்து முன்னுக்கு வந்து இப்படி நீளத்துக்கு வளர்க்குற மாதிரி வரும். அதனால கிராஸ் மெத்தட்லேயே போடுற மாதிரியே போட்டு கொண்டு வந்துடலாம். அடுத்தடுத்து நமக்கு அந்த ஒயர் எடுத்து கொடுக்கும். நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும் கிராஸாக. அதே மெத்தட்லேயும் போடலாம். இல்லைனா ஒரு லைன் போட்டுட்டு இந்த வரிசைக்கு ஒன்று அந்த வரிசைக்கு ஒன்றுன்னு போட்டுட்டு வரலாம். எப்படி போட்டாலும் நமக்கு கூட வந்து ஃபினிஷிங் ஆயிரும். இதில் நம்ம இது நாட் போடச்சில நல்லா டைட் பண்ணி போட்டோன்னா கோன் மெத்தடில் வந்தோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது ஓரளவுக்கு மேலா வரைக்கும் பின்னி கொண்டாந்தாச்சு பாருங்கள். இதில் வந்து நீல ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. நம்ம அந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு பாருங்கள், அந்த லைனே இது. அதுக்கப்புறம் சுற்றி கொண்டு வந்தது இந்த கிராஸ் மெத்தட்லேயே வரும் பாருங்கள், அந்த ஒயரை பிடிச்சி போடுறது. இப்போ வந்து பாருங்கள் ரவுண்ட் ஷேஃபுக்கு வந்திருக்கு. இப்போது இந்த கிராஸ் மெத்தடில் போட்டோம் பாருங்கள் இந்த சைடு, அதுலேயும் இப்போ கிராஸாக போடணும். இதில் வந்து மேலே வந்து ஒரு முக்கோண ஷேஃபுக்கு வர்ற மாதிரி வரும். இதில் அந்த ஒயரை வந்து எங்கெங்கே நமக்கு அந்த ஒயரே லென்த்து கொடுக்கும். நம்ம பின்னி முடித்த ஓரளவுக்கு அதில் ஃபினிஷிங் ஆனது, இதுக்கு மேலே பின்ன தேவையில்லைங்க. சில ஒயரெல்லாம் கட்டையாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதிலே மீதி ஒயர் வந்து லென்த்தாக நீளமாக இருக்கும் பாருங்கள், அந்த ஒயரெல்லாம் பிடிச்சி நம்ம நாட் போட நமக்கு அதில் வந்து ஒரு முக்கோணம் சேஃப்கிட்டாக வரும். மேலே வரைக்கும் அது பின்னி கொண்டு வரணும். அதுலேயே நம்ம நார்மலாக அந்த கூடை பின்னிச்சில் அந்த மேலே நம்ம கூடைக்கு மேலே மாடல் வரும் பாருங்கள், 5 4 3 2 1ன்னு லாஸ்ட்டு முடியும் பாருங்கள், அதே மெத்தட்லேயே வரும் இதுவும். ஆனால் எண்ணிக்கை இதில் கூட வரும், அந்த 5 4ன்னு வராது, எண்ணிக்கை கூட வரும். பெருசாக இருக்கு இல்லையா. இதே இதில் சின்னது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 15 ஒயரை வச்சு போட்டுக்கலாம். 12 ஒயரை வச்சு போட்டுக்கலாம். 12க்குன்னா 3 அடி எடுத்தால் போதும். இது 15க்குங்கிறதுனால 4 அடி எடுத்திருக்கேன். அந்த மெத்தடில் பின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரும். இது கொஞ்சம் பார்வையாக இருக்கட்டுமேனு இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ளவர் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு, அதனால். இது கிராஸாகவே இருக்குது பாருங்கள் நமக்கு ஒயர் எல்லாமே. அதை பிடிச்சி நாட் போட நமக்கு இது மேலே வரைக்கும் வந்துடும். இது எல்லாமே போட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள். பிடிச்சாச்சு பாருங்கள், எல்லாம் கிராஸாக போட்டு நம்ம பின்னி முடிக்க லாஸ்ட்டு ஒன்றோட முடியும். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஒயர் இதுதான் நடு ஒயரு. நடுவில் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு
ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண ஒயர் தான் அது. அதுக்கப்புறம் அது ரவுண்டாக மேலே வரைக்கும் கொண்டு வரதுக்காக நம்ம பின்ன நமக்கு அந்த மெத்தட் அழகாட்டி ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த இருக்க ஒயரை புறம் எல்லாமே நம்ம வந்து உள்ளே சொருவி விட்டுற வேண்டியதான். இது பெரட்ட முடிஞ்சால் பெரட்டிக்கிடுங்க. பெரட்டிட்டு உள்ளே சொருவதும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைனாலும் சின்னது தானே, பெரட்டாமே கூட சொருவிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு லைட்டாக அந்த கீழே அந்த கோன் மாதிரி இருக்குது பாருங்கள், கீழே அந்த சேஃப் அது வந்து பெரட்ட முடியல. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதை வந்து திருப்ப முடியல. அதனால் பாதிலேயே வச்சுட்டு இதை பெரட்டிடலாம், அப்படி சொருவி விட்டுலான்னு ஒயரை புறாத்தையும் சொருவி விட்டாச்சு. இந்த மேலே இருக்கிறது மட்டும் இந்த முக்கோண சேஃபில் இருக்குது பாருங்கள் மேலே, அது மட்டும் நமக்கு கிராஸாக சொருகிற மாதிரி வரும். எல்லாமே ஒவ்வொரு ஒயராக எடுத்து கிராஸாக சொருவிட்டோன்னா அதில் ஃபினிஷிங் ஆயிரும். அதில் மீதி இருக்க ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து இந்த சைடு வந்து நம்ம நேராக சொருகிற மெத்தடில் தான் இருக்கும். அதிலே நேராக உள்ளுக்குள்ளே சொருவி விட்டுடலாம். பாருங்கள், இதில் சொருவி விட்டதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதில் இந்த சைடு சொருவி விட்டதெல்லாம் நான் கட் பண்ணல பாருங்கள், அதெல்லாம் அப்படியே அந்த ஒயர்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளவர்னு நம்ம செஞ்சு ஒரு பேப்பர்லேயோ பிளாஸ்டிக்லேயோ உள்ள ஃப்ளவர் போடச்சில் வந்து இது வந்து உள்ளே விழுந்துடும். அந்த ஒயரெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்குள்ளே விழுந்துடும். இதுவே அந்த ஒயர் அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃப்ளவர் மேலே அப்படி நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது ஒரு பேப்பர் ஃப்ளவர் தான், ஆல்ரெடி செஞ்சது தான். சரி, இது இப்போ இதுக்கு யூஸ் ஆகிக்கிட்டு ரொம்ப பாருங்கள். அதை வச்சோன்னா சூப்பராகிட்டு பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.